15,000 பிள்ளைகள் பலஸ்தீனிலே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறது. 15,000 பிள்ளைகள், 35,000 40,000 பேர். ஆச்சரியம் என்ன தெரியுமா? பலஸ்தீனுடைய உலமாக்கள் எழுதக்கூடிய ஆச்சரியம், சுனாமில மையத்தை எடுக்கும் பொழுது நாத்தம் தாங்க முடியாது. ஏன்? யார் அடக்கினது மையத்தை? அவ்வளோ மையத்துகள் சுனாமில. ஆனா அடிச்சுட்டு போட்டுட்டு போறாங்க. பலஸ்தீன்ல அந்த ஜனாசாவில் இருந்து வாரது கஸ்தூரி வாடு. இது அல்லாஹ்வுடைய ஆச்சரியம். இல்லை, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதத்தின் கடைசி மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம். இஸ்லாமிய மாதத்தின் கடைசி மாதம் தான் துல்ஹிஜ்ஜா மாதம். ஆரம்ப மாதம் முஹர்ரம், முஹர்ரமிலிருந்து சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹர், ஜுமாதில் ஊலா, ஜுமாதில் ஆஹர், ரஜப், ஷஅபான் என்று பல மாதங்களை கடந்து இப்பொழுது கடைசி மாதத்தை அடைந்திருக்கின்றோம். கடைசி மாதம் என்பது இஸ்லாமியர்கள் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்திலே தான் இந்த வருடம் செய்த அமல்களை எல்லாம் திரும்ப சரிபார்ப்பார்கள். ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாஸபு. நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களையே நீங்கள் கேள்வி கணக்கு கேட்டுக் கொள்ளுங்கள். இது கடைசி மாதம். முஹர்ரமிலிருந்து துல்ஹிஜ்ஜா வரைக்கும் உள்ள ஒவ்வொரு மாதத்துடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத் இந்த ஆண்டு கொடுத்தோமா? இந்த ஆண்டுடைய ஏதாவது மீதமாக இருக்கிறதா? குர்ஆன் ஓதுவதில் மீதம் இருக்கிறதா? அனைத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். கண்ணியமிக்க சகோதரர்களே, எப்படி இந்த ஆண்டு எங்களுக்கு முடிவடைகிறதோ இதே போன்று ஒரு நாள் வரும், எங்களுடைய ஆயுள் முடிவடையக்கூடிய ஒரு நாள். இந்த மாதம் முடிவடைய இந்த வருடம் முடிவடைய போகிறது. கடைசி மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம். இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்திலே எவ்வாறு ரமதானுடைய கடைசி 10 நாளை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருந்தானோ அதே போன்று சகோதரர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10ஐ அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றார். மீதமுள்ள எல்லா இபாதத்துகளையும் செய்வதற்காக, மீதமுள்ள செய்யாத குறையுள்ள எல்லா இபாதத்துகளையும் பூர்த்தி செய்யலாம் இந்த 10 நாட்களுக்கு. இதில் மிக முக்கியமான ஃபர்தான அமல் தான் ஹஜ்ஜுடைய அமல். 3 வகையான அமல்கள் இருக்கிறது. முதலாவது ஃபர்தான அமல், இது ஹஜ்ஜுடைய அமல். இதை முஸ்லிம்களாகிய ஒவ்வொருவரும், செல்வம் உள்ளவர்கள், ஆரோக்கியம் உள்ளவர்கள் ஹஜ்ஜை கட்டாயம் நிறைவேற்றுவர். இஸ்லாத்துடைய தூண். செல்வம் இருந்து, வசதி இருந்து,
ஆரோக்கியம் இருந்து ஹஜ் செய்யவில்லை என்றால் அவர் யஹூதியாக நஸ்ரானியாக அவர் மௌத்தாகிறார். இது ஃபர்த். இரண்டாவது சுன்னத்தான அமல்கள். குர்ஆன் ஓதுறது. வருடத்துக்கு ஒரு குர்ஆன் முடிச்சிருக்கும், 2 குர்ஆன் ஓதி இருக்கும். ஓத இல்லையா, இந்த 10 நாட்களுக்குள் ஓதி முடிங்க குர்ஆன். இந்த வருடத்துடைய ஜகாத் கொடுக்க இல்லையா, ஃபர்தான ஜகாத், ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுத்துருங்க. ஜகாத். கடன்கள் இருக்குதா, கடன்கள் நிறைவேற்றி முடிங்க. துல்ஹிஜ்ஜா மாதம் இது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹராம்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் தௌபா செய்ய. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஹராம் நடந்திருக்குதா, அல்லாஹ்விடத்துல மன்றாடி தௌபா செய். மக்கள்கிட்ட சொல்ல தேவையில்லை, அதை போய் பள்ளி இமாம்டையும் சொல்ல தேவையில்லை, போய் பள்ளி இமாமிடத்திலும் சொல்ல தேவையில்லை நான் என்ன பாவத்தை செய்தேன். நீங்க அல்லாஹ்விடத்துல சொல்லுங்க, தௌபா செய்யுங்க. அவ்வளவு தௌபா மாத்திரம்தான் முக்கியம். அடுத்த ஆண்டு வரப்போகுதா, இதுல நான் சாலிஹான அமல் செய்ய போகிறேன் என்ற நல்ல நியத்துகளை வைத்து. கண்ணியமிக்க சகோதரர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறை தொடங்கி இருக்கிறது. 10 நாட்கள் சகோதரர்களே தக்பீர். இதில் 13 நாட்கள் உலகத்திலே ஆக இன்பமான நாட்கள். இன்று முதலாம் நாளிலிருந்து பிறை 13 வரை. பிறை 13 என்றால் இன்ஷா அல்லாஹ் ஈதுல் அல்ஹா முடிந்ததற்கு பிறகு இன்னும் 3 நாள் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் என்று சொல்றது. இந்த நாட்களை வீணா விளையாட்டா ஒரு புத்திசாலி கழிச்சிட மாட்டான். ஒரு புத்திசாலி இந்த 13 நாட்களை வீணா விளையாட்டா கழிக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி ஹஜ் செய்தது இந்த 13 நாட்களுக்குள்ள. தன்னுடைய 63வது வயதிலே நபி அவர்கள் ஹஜ் செய்தது இந்த 13 நாட்கள் தான். எப்படி உலகத்தில் அல்லாஹ் மனிதர்கள சிலரை சிறப்பாக்கி இருக்கிறார். எல்லா மனிதர்களும் ஒரே அந்தஸ்து அல்ல. நபிமார்கள், சுஹதாக்கள் உயர்ந்தவங்களே இல்லையா, உலமாக்கள், ஹாஃபிதுகள். இதே போன்று அல்லாஹ் மாதங்கள்ல ரமதான் அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறார். ரமதானுக்கு ஒரு சிறப்பு இருக்குது எல்லா மாதத்தை விட. இரவுகள் அல்லாஹ் லைலத்துல் கத்ர சிறப்பாக்கி இருக்கிறானா இல்லையா? அல்லாஹ் இரவு தான் எல்லாம், ஆனால் லைலத்துல் கத்ருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இதே போன்று அல்லாஹ் நாட்கள்ல வெள்ளிக்கிழமையை சிறப்பாக்கி இருக்கிறானா இல்லையா? அல்லாஹ் ஒரு வெள்ளிக்கிழமை மிஸ்கீன்களுடைய பெருநாள். அதனாலதான் வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பு பிடிக்க கூடாது. வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு இருக்கு. இதே போன்றுதான் சகோதரர்களே, இந்த 13 நாட்கள் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த நாட்கள். மிக சிறந்த நாட்கள். நோன்பு பிடிக்கலாம், குர்ஆன் ஓதலாம், திக்ர்கள் செய்யலாம். ஆக முக்கியம் தக்பீர். ஆக முக்கியம் என்ன? தக்பீர். வீடுகள்ல பிள்ளைகளை பழக்கம். தக்பீர் என்ன? தக்பீர் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். தக்பீர பழக்கம். தொழுகைகளுக்கு பிறகு ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கெட்டுக்கு போய் தக்பீர் சொல்லுவாங்க. எல்லாரையும் பழக்கம். சில இபாதத்துகளை பழக்கி எடுக்கும், இல்லாட்டி சரி வராது, இல்லாட்டி அப்படியே ஈடுபடும். நாங்க ஒரு ஊர் நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்தோம். இங்க எல்லா இபாதத்தையும் உருவாக்கும்.
என்னென்ன இபாதத்துகள்லாம் எங்க நாட்டில் இருந்ததோ அவைகளை உருவாக்க இல்லைன்னா புதிய புதிய விடயம் உருவாகிடும். புதிய புதிய விடயம் என்ன செஞ்சிடும்? அது உருவாகிடும். பழைய இபாதத்துகள் எல்லாம் போயிடும். அப்படி எப்படி ஹஜ் போகுது? ஹஜ் எத்தனை பேர் ஹஜ்ஜி போறாங்க? முழு டொரண்டோலையும் முழு கனடாவிலையும் ஸ்ரீலங்கன் எத்தனை பேர் ஹஜ்ஜி போறாங்க? தேடி பாருங்க. இந்தியன் எத்தனை பேர் ஹஜ்ஜி போறாங்க? சரி, இதே நமது ஊர்ல எத்தனை பேர் ஹஜ்ஜி போறாங்க? ஸ்ரீலங்கால இருந்து 3500 கோட்டை ஹஜ்ஜிக்கு 3500 பேர் போறாங்க ஹஜ்ஜிக்கு. ஆனா எங்களை விட வசதி குறைந்தோம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஹஜ்ஜி ஃபர்த். ஹஜ்ஜி ஃபர்தா இல்லையா? ஹஜ்ஜி ஃபர்த். 1 கோடி 1.5 கோடி செலவழிச்சு வந்தா ஹஜ்ஜி ஃபர்தாயிருமா இல்லையா? 20 லட்சம் இருந்தாலே ஹஜ்ஜி ஃபர்து. 18 லட்சம் தானே ஹஜ்ஜி. ஹஜ்ஜி ஃபர்து சகோதரர்களே, அது நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி கசப்பா இருந்தாலும் சரி ஹஜ்ஜி ஃபர்து. ஹஜ்ஜுடைய அமல் அப்படியே விடுபட்டு. இதே போலதான் இந்த 13 நாட்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜிலே முழு சஹாபாக்களையும் ஹஜ்ஜிக்கு வர சொன்னார். எல்லாருமே ஹஜ்ஜிக்கு வந்தார். 1,20,000 மேற்பட்ட சஹாபா சேர்ந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தார், இது உங்களோட கடைசி ஹஜ். இது உங்களோட கடைசி ஹஜ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியாவுடைய கடைசி வார்த்தைகள் தான் பேச தொடங்கினார். இப்ப எங்களுக்கு உங்களுக்கு இந்த ஆண்டு தான் கடைசி ஆண்டு ஆயுள்ளன்னு விலங்கு என்ன பேசுவீங்க? உட மனைவியோட என்ன பேசுவீங்க? கூட்டாளிமாவோட என்ன பேசுவீங்க? என்ன சொல்லுவீங்க? அடுத்த வருஷம் நான் மௌத் ஆகிடுவேன், அடுத்த வருஷம் நான் உலகத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க தானே? இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல தொடங்கிட்டாங்க. என்ன? ஹுது அன்னி மனாசிகக்கும் ஃபலஅல்லி லா அஹுஜ்ஜு பஅத ஆமி ஹாதா. ஹஜ்ஜுடைய கடமையை என்னிடமிருந்து படிச்சு கொள்ளுங்க, அடுத்த வருடம் நான் இருக்க மாட்டேன். ஹஜ்ஜை என்னிடமிருந்து படிங்க, அடுத்த வருஷம் நான் வாழ மாட்டேன். எப்படி இருக்கும்? எங்களுக்கு ஒரு ஆளோட அன்பு, ஒரு ஆளோட, ஒரு மனைவியோட, ஒரு பிள்ளையோட, ஒரு பெண்ணோட அன்புண்டா அந்த அன்பு அத எழுதையும் மேலாது வர்ணிக்கவும் மேலாது. ஏன்? அதுக்கு ஒரு எல்லை ஒன்று இல்லை. சஹாபாக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை விட அன்பு வச்சிருந்தார். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோட தாங்குவாங்களா? خذو عني مناسككم فلعلي لا احج بعد عامي هذا. சொன்னாங்க, ஹஜ்ஜ படிச்சு கொள்ளுங்க, இந்த ஆண்டுக்கு பிறகு என்னால் ஹஜ்ஜி செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடே இருந்துட்டாங்க. 1,20,000 சஹாபாக்களும் நபி அவர்களோட ஒட்டி ஒட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா எங்க சேர்த்தாங்க? அரஃபாவுல. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அரஃபா வரப்போதா இல்லையா? அரஃபாவுடைய தினம் நோன்பு பிடிக்கும். 2 வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் கஷ்டம் தான். இங்க சமர்ல நேரம் கூட 3:45 9 மணி வரை பசியோடு இருக்கும். அவ்வளவுதான். 3:45 தானே சுபாதான். 3:45 9 மணி தானே கிட்டத்தட்ட மக்ரிபுடைய அதான். காட்டாது விளங்காது. 7 மண்டா 9 நோன்பை பிடிக்கிறது. 7 மண்டா துல்ஹிஜ்ஜா இன்றிலிருந்து 9 நோன்பை பிடிக்கிறது. சரி, 7ஆவதவங்க சுன்னத்து தான். அரஃபாவுடைய நோன்பை கட்டாயம் பிடிக்கும். அந்த பழக்கத்தை உருவாக்கும் பிள்ளைகள். எப்படி விளையாட்டு பழக்கம் உருவாயிருக்கு, சாப்பாட்டு பழக்கம் உருவாயிருக்குது, ஈத் மார்க்கெட் பழக்கம் உருவாயிருக்குது. ஈத் மார்க்கெட் நம்ம ஊர்ல இல்ல, நாட்டில் இல்லையே, இங்க வந்து உருவாக்கப்பட்டு
ஒவ்வொரு இடத்துல ஈத் மார்க்கெட் வைப்பாங்க. பெருநாளைக்கு ஈத் சேர்றது, புடவைகள், சாப்பாடுகள். இதே போல இதை விட முக்கியம் என்ன தெரியுமா? பள்ளிவாசல்கள் வழிகாட்டணும் அரஃபாவுடைய நோன்பு. பள்ளிவாசல்கள்ல அரஃபாவுடைய இஃப்தார் செய்யும். அரஃபா நோன்பை பிடிக்க சொல்லிட்டு எப்படி ரமதானுடைய காலத்தில் இஃப்தார் செஞ்சாங்களோ அதே போல சகோதரர்களே அரஃபாவுடைய நோன்பண்டும் எங்கட பள்ளிவாசல்கள் இஃப்தார செய்யும். வாங்க இஃப்தாருக்கு எல்லாம். அவ சமூகத்தில் அது வளரும். இப்ப நாங்களும் குடும்பங்களை கூப்பிடணும். அரஃபா நோன்பு இஃப்தாருக்கு வாங்க. எதுக்கு வாங்க? ஹோலை புக் பண்ணுங்க, கம்யூனிட்டி சென்டர் புக் பண்ணுங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல இஃப்தார வைங்க, கஞ்ச காய்ச்சுங்க, சம்சாவை கொடுங்க, கிழங்க பொறிங்க, ஏதாவது பொறிச்சு கொடுங்க. யாருக்கு? அரஃபா நோன்பு பிடிக்க போறாங்களே. ஏன்? அரஃபா நோன்பு பிடித்தால் 2 வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். அதை ஹயாத்தாக்குங்க. சின்ன பிள்ளைகள் பிடிக்கும், சந்தோஷம் பிள்ளைகளுக்கு. ஏன்றால் அரஃபாவை அடுத்த நாள் பெருநாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே, உள்ளத்தை நியத்தை வச்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் அரஃபாவுடைய நோன்பு பிடிக்கிறது இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அரஃபாவுடைய தினத்துல 1,20,000 சஹாபாக்களையும் சேர்த்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? குத்பா ஒன்று செஞ்சாங்க. அந்த குத்பாவுக்கு தான் சொல்றது குத்பத்துல் வதா, பிரியாவுடைய குத்பா. அந்த ஒரு ஜனக்கூட்டத்துக்கு அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா செய்ய. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரியாவுடைய குத்பா. இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 9 நபி அவர்கள் அரஃபா மைதானத்தில் செய்தார். ஒரு யஹூதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். வந்து சொன்னார், உங்களோட குர்ஆன் ஒரு ஆயத் ஒன்று இருக்குது, அந்த ஆயத் இறங்கின திகதி, இறங்கின இடம் எங்களுக்கு தெரியுமாக இருந்தா அந்த நாளை நாங்க பெருநாள் ஆக்கிடுவோம் அப்படின்றார். யஹூதி தான். நாங்க கீழே போயிட்டோம். எதுல கீழே போயிட்டோம்? உறுதியில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன ஆயத் அது? அந்த யஹூதி சொன்னார், அல்-யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. இன்றைய நாள் உங்களோட மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன், இஸ்லாத்தை மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன். இந்த ஆயத் இறங்கினா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த ஆயத் இறங்கின இடமும் எனக்கு தெரியும், நாளும் தெரியும். இந்த ஆயத் இறங்கின இடம் எது? அரஃபா. என்ன நாள்? வெள்ளிக்கிழமை. அரஃபா என்பது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள். வர இருக்குது இன்ஷா அல்லாஹ், மிஸ் பண்ணிடக்கூடாது. சவுதியில அறிவிச்சிட்டாங்க. எப்ப? அரஃபாவை சனிக்கிழமை அறிவிச்சிட்டாங்க. வரக்கூடிய சனிக்கிழமை அரஃபான்னு அறிவிச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஈதுல் அத்ஹா. இந்த அரஃபாவுடைய நாள் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சஹாபாக்களை ஒன்று சேர்த்து குத்பா முக்கியம். எப்படி 100வது குத்பா அன்னைக்கு கனடாவில் ஒஷாவால தொடங்கி ஸ்காபுரோல 100வது குத்பா அன்னைக்கு ஓதிட்டு இருக்கிறோம். ஏன் 100வது குத்பா என்று ஞாபகப்படுத்துறேன்டா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த குத்பாவின் விரோதிகள் இருந்தாங்க, குத்பாவுக்கு எதிராக நோட்டீஸ் அடிச்சாங்க, எல்லாம் இருக்கு, பாதுகாப்பு அடிக்கும். என்ன கியாமத்துல ஷாஹிதுக்கு வேணும், எல்லாம் சாட்சிக்கு வேணும். கியாமத்தில் அல்லாஹ் சாட்சி கெடுக்க தானே ஒன்று. இதெல்லாம் நாங்க ஏன் செய்தோம்? இந்த குத்பாவை இந்த டொரண்டோல ஏன் தொடங்கினோம்? காரணம் ஒன்றைக்கு அரசியல் பாலிடிக்ஸுக்கு தொடங்கினோமா, அல்லது இந்த குத்பாவில் காசி வசூல் பண்ண தொடங்கினோமா, அல்லது குரூப் சேர்க்கிறது தொடங்கினோமா? குத்பா இன்று 100வது குத்பா. குத்பா தான் சகோதரர்களே முஸ்லீம்களை உறுதியாகும். நீங்க எத்தனை பயான் வைங்க,
எல்லா பயான்களும் அவைகள் ஏதோ ஒரு பக்கத்தால சென்று. ஆனால் ஃபர்தான ஹுதுபா இருக்குவே உறுதியானீங்க. இது நான் செய்யாவிட்டாலும் யாராவது செய்யுங்க ஹுதுபா. இதை விட்டுறாதீங்க. அவங்களோட பாசையில ஹுதுபாக்கள் நடக்கணும். இந்த ஹுதுபாக்கள் சகோதரர்களே, இது சில பாசைகள் இருக்குது, காது வரைக்கும் தான் போகும். அதில் ஒன்றுதான் இங்கிலீஷ். அது நீங்க தாய் பாசை அல்ல. இங்கிலீஷ் குத்துபா கேட்கலாம், யாரும் கேட்கவான்னு சொல்ல இல்லை. அது காது வரைக்கும் போதும், அவ்வளவுதான். ஆனால் கல்பு வரைக்கும் போகும் தாய் பாசை தான். எங்களுக்கு தெரியும் அபூபக்கர் மஸ்ஜிதில் ஏன் உருதுல குத்துபா நடக்குது, ஏன் போங்ல மத்த பள்ளிகள்ல அரபுல விசிசாகால் அரபுல குத்துபா ஏன் நடக்குது, ஏன் மத்த கம்யூனிட்டி அவங்களோட பாசையில குத்துபா நடக்குது. ஏன் தெரியுமா? அந்தந்த பாசை தான் அவர்களுடைய அழுகையும் சந்தோஷத்தையும் உருவாக்கும். அப்ப ஏன் தௌபா தமிழ்ல செய்றீங்க? ஏன் ரமலானுடைய கடைசி 10க்கு மட்டும் ஸ்ரீலங்காவில் உலமாக்கள் எடுக்கிறீங்க? ஏன் தௌபா இங்கிலீஷ்ல சரி வராது, துவா இங்கிலீஷ்ல கேட்டு சரி வராது, அதுக்கு வேணும் தமிழ். இதே போலதான் சகோதரர்கள், இந்த ஹுத்பாவை விட்டுறக்கூடாது. ஸ்ரீலங்கன் உலமாக்கள் இருக்கிறாங்க, 10க்கு மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறாங்க. எல்லோரையும் அழைத்தோம் ஹுத்பா ஓதும்படி, யாரும் வரையில்லை. இங்க ஹுத்பாவை தொடங்கினோம், மொன்ட்ரியல்ல ஹுத்பாவை தொடங்கினோம். ஒரே ஒரு ஆள் ஹுத்பா ஓத இருக்கிறதால் மொன்ட்ரியல் ஹுத்பாவை விட்டுட்டோம். இங்க அல்ஹம்துலில்லாஹ் இன்று 100வது ஹுத்பா. ஏன் சொல்கிறேன் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஹுத்பா 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்த ஹுத்பா இன்றும் பாதுகாக்கப்பட்டது. அந்த ஹுத்பா தான் மிக முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுத்பாவில் 8 விடயங்களை தான் முக்கியத்துவப்படுத்தினார். முக்கியமாக 8 விடயம். என்ன கடைசி ஹுத்பா நபியுடைய ஹுத்பத்துல் வதா. இவ்வளவு பெரிய கூட்டம் சேராது ஹஜ்ஜிக்கு பிறகு. முதலாவது நபி அவங்க விளங்கப்படுத்தினாங்க என்ன? இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா வ ஃபீ ஷஹ்ரிக்கும் ஹாதா வ ஃபீ பலதிக்கும் ஹாதா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம்களே, உங்களோட ரத்தம், உங்களுடைய பொருள்கள் மற்றவங்களுக்கு அதை எடுப்பது ஹராம். மற்ற முஸ்லிமுடைய ரத்தத்தை ஓட்டிடாதீங்க ஒரு நாளும். மற்ற முஸ்லிமுடைய பணத்தை பறிச்சிடாதீங்க ஒரு நாளும். எப்படி மக்கா கண்ணியமானதோ, எவ்வாறு துல்ஹிஜ்ஜா கண்ணியமானதோ, எவ்வாறு அரஃபாவுடைய தினம் கண்ணியமானதோ, அது போன்றுதான் ஒரு முஸ்லிம் கண்ணியமானவன். முஸ்லிமுடைய ரத்தம், முஸ்லிமுடைய பணம், முஸ்லிமுடைய மானம், இது மிக முக்கியமானது. அவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் கலிமா சொல்லிவிட்டான் என்றால் முஸ்லிமுடைய ரத்தத்தை யாருக்கும் ஓட்ட அனுமதி இல்லை. முஸ்லிமுடைய பணத்தை யாரும் மோசடி செய்துவிடக் கூடாது. முஸ்லிமுடைய மானம் யாரும் போக்கிவிடக் கூடாது. முதலாவது அம்சம் நபி அவர்கள் முன்வைத்தார்கள். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும், என்னுடைய மௌத்துக்கு பிறகு ரத்தம் ஓட்டப்படும், எனது மௌத்துக்கு பிறகு மானங்கள் போக்கப்படும், எனது மௌத்துக்கு பிறகு பணங்கள் சூறையாடப்படும். இந்த மூணையும் எச்சரிப்பதற்காக தான் முதல் அம்சம். முஸ்லிம் என்றாலே கண்ணியமானவன். இரண்டாவது விடயம் நபி அவர்கள் சொன்னார்கள், இரண்டாவது முக்கியமான விடயம், ஜாஹிலியத்துடைய அனைத்தையும் நான் அது பாதத்துக்கு கீழ் போடுகிறேன். ஜாஹிலியத்தை திரும்ப கொண்டு வந்துடாதீங்க ஒரு சமூகத்துக்கு. ஜாஹிலியத் என்றால் என்ன? ஜாஹிலிய செயல்கள், லன்னுல் ஜாஹிலியா, ஹமியத்துல் ஜாஹிலியா, ஜாஹிலிய பேச்சுகள், ஜாஹிலியத்தை திரும்ப கொண்டு வராது. என்னென்ன சமூகத்துல ஜாஹிலியத் இருக்குதோ சகோதரர்களே, மடத்தனங்கள். ஒரு தடவை அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொல்லிட்டாங்க, இப்னு சௌதா, கருப்பியுடைய மகனே,
உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதரை பார்த்து சொன்னாங்க, அபூதர் இன்னகம் ரவுன் ஃபீகல் ஜாஹிலியா, அபூதர் இன்னும் உன்னிடம் ஜாஹிலியத் இருக்கிறது. ஒரு மனிதனை உம்மாவை இழுத்து ஏசுவது கூட ஜாஹிலியத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது அம்சமாக வைத்தது ஜாஹிலியத்தை இல்லாமலாக்குங்கள். மூன்றாவது விடயம் நபி அவர்கள் முன்வைத்தார்கள், ரிபல் அலா இன், அது சொன்னார்கள் ரிபா, வட்டி. வட்டியை நான் விட்டு விடுகிறேன், இதோட வட்டி நிறுத்தி விடுங்கள். வட்டிக்கு செல்ல வேண்டாம், வட்டியை ஆகமாக்க வேண்டாம். ஒரு வாகனம் தானே, ஒரு வீடு தானே, கனடாவில் ஒரு வீடு எடுக்கலாம், ஆஸ்திரேலியாவில் வீடு எடுக்கலாம் என்ற ஜாஹிலிய ஃபத்வாக்களை கொண்டு வராதீங்க தயவு செஞ்சு. ஜாஹிலிய உலமாக்களை கொண்டு வந்துடாதீங்க தயவு செஞ்சு. ஒரு வீடு, ஒரு ஹராம், ஒரு வாகனம், ஹராம் ஹராம் தான். அது ஒன்றாக இருந்தாலும் சரி, 10ஆக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, மறுத்தாலும் சரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும் எதிர்காலத்தில் மக்கள் வட்டியை, ரிபாவை ஹலாலாக்குவார்கள். அதனாலதான் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே மூன்றாவது அம்சத்தை சொன்னார்கள், நான் வட்டியை இல்லாமலாக்குகிறேன். நான்காவது விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பெண்கள் விடயமாக. பெண்கள் இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அந்த காலங்களில் பெண்கள் மிதிக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெண்களை உயர்த்தினார்கள். இதில் மிக முக்கியமாக சொன்னது வஸ்தஹ்லல்தும் பிஃபுரூஜிஹின்ன பிகலிமத்தில்லாஹ். ஒரு முஸ்லிமான ஆண் முஸ்லிமான பெண்ணை கலிமாவால் தானே கல்யாணம் முடித்தார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்ன பெண்ணைத்தான் ஒரு ஆணுக்கு கல்யாணம் முடிக்கிறது. கலிமா சொல்லாத பெண்ணை கல்யாணம் முடிக்கலுமா? ஹராம். நபி அவங்க சொன்னாங்க ஹராம். உங்களுக்கு ஆக முக்கியமான அம்சம் இது. கல்யாணத்திற்காக இஸ்லாத்துக்கு எடுத்தல், அந்த இஸ்லாம் சகோதரர்களே நீடிக்காது. அந்த இஸ்லாம் நீடிக்கிறது இல்லை. ஏன்? இஸ்லாத்துக்கு வந்தது எதற்கு தெரியுமா? கல்யாணம் முடிக்கும், அல்லாஹ்வுக்காக அல்ல. இன்று பல திருமணங்களை பார்க்கிறோம். பிள்ளைகள் விரும்பிட்டு வராங்க, போய் களிமா இல்லாத பிள்ளைகளை விரும்பிட்டு வராங்க. வாப்பா உம்மா என்ன செய்யறது? இப்ப ஒன்றும் செய்யலாது. களிமா சொல்லி கொடுத்திருக்கும் மருமகளுக்கு, சரி களிமா சொல்லி கொடுத்து எடுத்துட்டோம், பிரச்சனை இல்லை. பிள்ளட பேரை பாருங்க, போய் பிள்ளட பேரை பாருங்க போய், என்ன பேர் என்று. கல்யாணம் முடிச்சாச்சு, பிள்ளை பிறந்தாச்சு, இப்ப சண்டை ஆரம்பம் என்ன தெரியுமா? பேர் வைக்கணும், எந்த மத பேர் தான் பெண் பிடிக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம், என்ன பிடிக்காம போகலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையை சொல்றேன் உங்களுக்கு சகோதரர்களே, இஸ்லாமிய பரம்பரையில் வந்த நீங்கள், உங்களோட பிள்ளட பேர் என்ன தெரியுமா? மாற்று மத பேர். ஏன்? ஹஜ்ஜத்துல் வதாவில் நபி அவர்கள் செய்த ஹுதுபா, கலிமாவை கொண்டுதான் மனைவியை ஹலாலாக்கும். ஹை ஸ்கூலுக்கு போது பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போது பரவாயில்லை, ஆனா பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க நபி அவங்களோட ஹுதுபாவை. உனக்கு திருமணம் செய்யலாம் களிமா சொன்ன முஸ்லிமான பெண்ண மாத்திரம், முஸ்லிமான பெண்ண மாத்திரம் தான் உனக்கு திருமணம் செய்யலாம், முடியாது, ஹலால் இல்லை. நபி அவங்க சொன்னார்கள் வஸ்தஹ்லல்தும் பிஃபுரூஜிஹின்ன பிகலிமத்தில்லாஹ். கலிமாவால தானே அவங்களோட மர்மஸ்தானங்கள் உங்களுக்கு ஹலாலாக மாறியது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அடுத்த விடயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்தார்கள், உங்களுக்கு விருப்பம் இல்லாதவர்களை வீட்டுக்குள் எடுக்காதீர்கள். ஹஜ்ஜத்துல் வதாவுல அடுத்த அம்சமாக, 7வது அம்சமாக நபியோர் முன்வைத்தார்கள். 6வது அம்சமாக
உங்களுடைய பெண்களுக்கு கிஸ்வத்துஹுன்ன, ரிஸ்க், சாப்பாடு, ஆடை கொடுப்பது உங்களுடைய கடமை. பெண்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, ஆடை கொடுக்கிறது யாருடைய கடமை? கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் பாப்பாவுடைய கடமை, கல்யாணம் முடித்தால் கணவனுடைய கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது விடயமாக முன்வைத்தார்கள், நான் மௌத்தானாலும் நீங்க வழி கெடாம இருப்பதற்காக உங்களுக்கு நான் வெச்சிட்டு போறேன் இந்த குர்ஆன். மா இன் ததில்லு சொன்னார்கள், என்ன மௌத்துக்கு பிறகு நீங்க நேர்வழி நடக்கணுமாக இருந்தா இந்த குர்ஆன் ஹதீஸ், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுது வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹு. எந்த அளவுக்கு குர்ஆன் எங்களுக்கு தெரிக்குதுன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான். கடைசி 8வது விடயமாக முன்வைத்தாங்க என்ன தெரியுமா? இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நபி அவங்க கேட்டாங்க, சஹாபாக்களே நான் உங்களுக்கு தப்லீக் செய்தேனா? இதெல்லாத்தையும் எத்தி வச்சேனா உங்களுக்கு? என்ன 23 வருஷ உழைப்பு. எத்தனை வருட உழைப்பு? ஒரு சமூகத்தை 1,24,000 பேரை உருவாக்குவதற்கு 40 வயதில் எடுத்த முயற்சி. இப்ப 63 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் உங்களுக்கு எத்தி வச்சேனா இஸ்லாத்தை சரியா? சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் பல்லக்த அத்தைதல் அமானா வ நஸஹ்தல் உம்மah. நீங்க பூர்த்தியா எத்தி வைத்தீங்க யா ரசூலுல்லாஹ், மார்க்கத்தை சொல்லி தந்தீங்கன்றதோட நபி அவங்க விரல உயர்த்தினாங்க, அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், யா அல்லாஹ் நீ சாட்சியாக. யார் சாட்சியாரி? நபி அவருடைய குதுபாவுக்கு யார் சாட்சி? அல்லாஹ் சாட்சி. அல்லாஹ்வை சாட்சியாக்கினாங்க. இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தீங்களா? சஹாபாக்கள் ஆம். என்ன அல்லாஹ் கேட்பான் உங்கள்ட்ட கியாமத்தில். சகோதரர்களே, இங்க உள்ள உலமாக்கள்ட்ட அல்லாஹ் கேட்பான் கியாமத்தில், என்ன செஞ்சீங்க டொரண்டோல? என்ன செஞ்சீங்க? டாலருக்காக ஃபத்வாவை மாத்தினீங்களா? காசுக்காக, மனிதனுக்காக ஃபத்வா மாறிச்சா? பயந்தீங்களா? இல்ல, அவருக்கு பயந்து பேசல. அப்ப அல்லாஹ் கேட்பா, என்ன விட அவனுக்கு பயந்தியா? என்ன விட அவனுக்கு பயந்தியா? என்ன பயம் இல்லையா அவனுக்கு? தொழுகையை பத்தி பேச இயலாது, ஹராத்தை பத்தி பேச இயலாது, உனக்கு பிள்ளை வளர்ப்பை பத்தி பேச இயலா. பேசினா சாப்பாட்டு கூப்பிட மாட்டாங்கன்னு பயந்து, பேசினா சமூகத்துல ஒதுக்கி விட்டுருவாங்க என்னன்னு பயந்து, அவ்வளோ உலமாக்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? ஹலால் ஹராத்தை பத்தி மட்டும் பேசிடப்படாது. பள்ளிக்கு வாங்க, ஹராத்தை பத்தி பேசக்கூடாது, மற்றதெல்லாம் பேசுங்க. இப்படி பயந்தா அல்லாஹ் இடத்துல இப்படி மோத்த காட்டுறது போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி ஆக்கினார். முழு சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ் நீங்க எத்தி வைத்தீங்க, இஸ்லாத்தை சொல்லி தந்தீங்க. நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், யா அல்லாஹ் நீ சாட்சியாக இருக்கின்றார். இந்த 8 விடயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவிலே, குத்பத்துல் வதா, தனது பிரியாவுடைய குத்பாவிலே தெளிவுபடுத்தினார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதே குத்பாவை தான் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தினேன். ஏனென்றால் இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்றிருந்தால் இந்த 8 அம்சமும் சமூகத்தில் வர வேண்டும், உலமாக்கள் உருவாக்க வேண்டும். ஆகவே இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 13 நாட்களில் முதலாவது நாள் தொடங்கி இருக்கிறது சகோதரர்களே. இன்னும் 12 நாள் இருக்கிறது. 12 நாள் இருக்கிறது. நண்பர்களோடு பேசுங்கள், குடும்பங்களோடு பேசுங்கள், சதக்காக்களை கொடுங்கள், நோன்பு பிடிங்கள், ஒதுகியா கொடுங்கள் சகோதரர்களே. இங்கு கொடுக்கலாம், ஸ்ரீலங்கால கொடுக்கலாம், அமல்களை உருவாக்கலாம் சகோதரர்களே. இதே துல்ஹிஜ்ஜா மாதம் மௌத்தாகிய ஒருவருடைய சம்பவத்தோடு முடிக்கின்றேன் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே அரஃபாவுடைய தினத்திலே ஒரு சஹாபி வாகனத்தில் ஏறியவர் கீழே விழுந்து மௌத்தாகிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை அடக்கம் செய்யும் பொழுது தலையை மூடாமல் அடக்கம் செய்யுங்கள். அவர் கியாமத்துடைய நாளையில் யுபஅஸு முலப்பியன், தல்பியா சொல்லிக் கொண்டு கியாமத்தில் வருவார். எவ்வளவு பாக்கியசாலி!
இதே துல்ஹிஜ்ஜா மாதம் மௌத்தான ஒருவர் தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலே மௌத்தானார். இவருடைய ஜனாசா சகோதரர்களே 70,000 மலக்குகள் இவருடைய ஜனாசாவை தூக்குறதுக்கு வந்தார்கள். இவருடைய மையத் மதீனாவுடைய வீட்டிலிருந்து பகீக்கு கொண்டு வரப்படும் பொழுது மையத் தவண்டு தவண்டு வருகிறது. இஹ்தஸ்ஸல் அர்ஷ் லிமௌத்தி சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆதுடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. உன்னதமானவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். சஅத் இப்னு முஆதுடைய கபர் பகீல் இருக்கிறது. சஅத் இப்னு முஆதுடைய கபரை தோண்டினவர் தான் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கபரை தோண்டும் பொழுதே கஸ்தூரி வாடை வர ஆரம்பித்தது. 15,000 பிள்ளைகள் பலஸ்தீனிலே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறது. 15,000 பிள்ளைகள், 35,000 40,000 பேர். ஆச்சரியம் என்ன தெரியுமா? பலஸ்தீனுடைய உலமாக்கள் எழுதக்கூடிய ஆச்சரியம், இவ்வளோ உயிர் போனா நாத்தம் தானே வரும். சுனாமில மையத்தை எடுத்தவங்களுக்கு தெரியும். சுனாமில மையத்தை எடுக்கும் பொழுது நாத்தம் தாங்க முடியாது. ஏன்? யார் அடக்கினது மையத்தை? அவ்வளோ மையத்துகள் சுனாமில. ஆனா அடிச்சுட்டு போட்டுட்டு போறாங்க. பலஸ்தீன்ல அந்த ஜனாசாவில் இருந்து வாரது கஸ்தூரி வாடை. இது அல்லாஹ்வுடைய ஆச்சரியம் இல்லை. கஸ்தூரி வாட வருது. ஏன்? சுஹதாக்கள் அவர்கள். சகோதரர்களே, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், கபரை தோண்டினேன், சஅத் பின் முஆதுடைய கபரை தோண்டினா கஸ்தூரி வாட வருது கபர்ல இருந்து. அல்லாஹ் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹுடைய கபருக்கு கீழே தான் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹுடைய கபரையும் அல்லாஹ் அமைச்சு கொடுத்தார். இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் வஃபாத்தான சீதேவிகள் சகோதரர்களே, எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள்வாயாக. இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 13 நாட்களையும் ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. ஒரு குர்ஆனை கதம் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. உதுஹியா குர்பானியுடைய அமலை செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. அரஃபாவுடைய நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய ஜும்ஆக்களை இஹ்லாஸோடு அதாவது நிரந்தரமாக நடக்க தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد.